கிட்னி ஃபெயிலியர் அப்படிங்கிறது 2 கிட்னி இருக்குது மனுஷன், ரெண்டுமே இங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது வயிற்றுல. 2 கிட்னியும் ஒரே டைமில் ஃபெயில் ஆகும். ஒரு கிட்னி தனியாக ஃபெயில் ஆகலாம். ஆளுக்கு பிறக்கும் போதே ஒரே கிட்னி இருக்கலாம். 2 கிட்னி பெரிய பெரிய கிட்னியாக இருக்கலாம். பெரிய கிட்னியாக இருந்தாலும் வேலை பண்ணாத கிட்னியாக இருக்கலாம். அதனால கிட்னி ஃபெயிலியரை ஃபேமஸ் பண்ணி அது டயாலிசிஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரீட்மெண்ட்டை ஃபேமஸ் பண்ணுது. பாம்பேல ஜெஸ்லாக் ஹாஸ்பிட்டல் ஒரு கிட்னி ஃபெயிலியர் வந்து அமெரிக்காவிலேருந்து டயாலிசிஸ் கருவி கொண்டு வந்து அங்கே டயாலிசிஸ் பண்ணாங்க. கிட்னி ஃபெயிலியர் எப்படி கண்டுபிடிக்கிறது? விக்கல் வரும், பசி இருக்காது. விக்கல் வரும், பசி இருக்காது. அப்படியே சோர்ந்து படுத்து பிளட் எடுத்து பார்த்தா பிளட்ல யூரியா ஜாஸ்தியா இருக்கும், கிரியாட்டின் ஜாஸ்தியா இருக்கும். பிளட் சுகர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். பிளட் பிரஷர் இருக்கிறவங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரும். போய் ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன் வாங்கி சாப்பிட்ற மாதிரி, நாமளே மருந்து கொடு தம்பி, தலைவலிக்கிறது தம்பி மருந்து கொடு தம்பி, மூட்டு வலிக்கிறது மருந்து கொடுன்னு சொல்லி வாங்குற மாதிரி ஓவர் த கவுண்டர் பிரிஸ்கிரிப்ஷன். அவளுக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகும். நிறைய பேருக்கு கிட்னி அஃபெக்ட் ஆகிறது வியாதினால. ஐட்ரஜெனிக் கிட்னி ஃபெயிலியருங்கிறது நான் சொன்ன மாதிரி இந்த நான் ஸ்டெராய்டல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ட்ரக்ஸ் நிறைய இருக்கு, மாத்திரைகள் வலி குறையிறதுக்காக. NSAID, அந்த NSAID மாத்திரை சாப்பிட்டா உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர் வரலாம். அதுவும் சக்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு NSAID இஸ் வர்ஸ் தேன் எய்ட்ஸ். NSAIDங்கிற மாத்திரை சாப்பிட்டீங்கன்னா கிட்னி ஃபெயிலியர் வந்தாச்சு, டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண வேண்டியிருக்கும். கிட்னி ஃபெயிலியர் பெண்களுக்கும் வரும். பிரசவ காலத்தில் ஹை பிளட் ப்ரெஷர் இருந்ததுன்னா, அது கேர்லெஸ்ஸாக இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் வரும். எக்லாம்சியா, ப்ரீ எக்லாம்சியா, ஹைப்பர் டென்ஷன் இன்டியூஸ்ட் ப்ரெக்னன்சி, இல்லை ப்ரெக்னன்சி இன்டியூஸ் ஹைப்பர் டென்ஷன், இப்படியெல்லாம் இருக்குது. அதனால் நீங்கள் பிபி செக் பண்ணிக்கிறது எதேஷ்டம். நல்லாவே இருந்தாலும் பிபி செக் பண்ணிக்கோங்க. பிபி அதிகமாக இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் வரும். சக்கரை வியாதி இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் வரும். கிட்னி ஃபெயிலியர் யாருக்கு வேணால் வரலாம். ஆனால் யூரின் நீங்களாக வரலைன்னா அந்த ஆர்டிஃபிஷியல் கிட்னியில் வச்சு உங்களுக்கு இருந்த யூரினை வெளியே எடுக்கணும். யூரினே வரல, ஒரு நாள் பூரா யூரின் வரலைன்னா டாக்டர் கண்டிப்பாக போய் பார்க்கணும். அது எதாவது பிளாக் இருந்தனால யூரின் வராமல் இருக்கலாம். ப்ராஸ்டாட்டிக் என்லார்ஜ்மெண்ட்னால யூரினில் ரத்தம் வருது, டாக்டர் பார்க்கணும். யூரினில் பஸ் வருது, டாக்டர் பார்க்கணும். யூரின் ரொம்ப குறைவாக வருது, 100 மில்லி 200 மில்லி தான், 24 மணி நேரத்தில் 1500 மில்லி வரணும். மினிமம் யூரின் அவுட்புட் பெர் டே. நீங்கள் ஒரு பாட்டிலை பிடிச்சி வைங்களேன், பாருங்கள் அவுட்புட் 24 ஹவர் யூரினரி அவுட்புட் மினிமம் 1500 ml. 1.5 லிட்டர் வரலன்னா மிஸ்டேக் இருக்குது. கிட்னி டாக்டரை பார்க்கணும். கிட்னி டாக்டருக்கு பேர் நெஃப்ராலஜிஸ்ட். ஏதோ ஒரு நெஃப்ராலஜிஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நல்ல கிட்னி ஹாஸ்பிட்டலுக்கு போகணும். எல்லா கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட்ஸுக்கும் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதில்ல. கிட்னி மாற்று அறுவை சிகிச்சை அப்பா உங்களுக்கு கொடுக்கலாம், அம்மா உங்களுக்கு கொடுக்கலாம். அம்மாகிட்ட 2 கிட்னி இருக்குது, உங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு கிட்னி எடுத்து உங்களுக்கு கொடுத்தா அம்மாவுக்கு பாதகம் இல்லை. தங்கச்சி கொடுக்கலாம், அண்ணன் கொடுக்கலாம். பணத்துக்காக கிட்னி விற்பனை செய்வர்கள் நிறைய பேர் மார்க்கெட்டில் இருக்காங்க. பண்ணக்கூடாது. கிட்னி உங்கள் சொந்தக்காரங்கள் தான் கொடுக்கணும். விலைக்கு வாங்கி நீங்கள் கிட்னி மாற்றினீங்கன்னா உங்களுக்கும் ஜெயிலு, கொடுத்தவனுக்கும் ஜெயில்.